வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசு கட்சியின் வழக்கு 4 மாதங்களுக்கு தள்ளி வைப்பு. செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் மறைக்க சதியா? எலோன் மஸ்கினால் நிறுத்தப்பட்ட இலங்கைக்கான 2 திட்டங்கள். ஜெர்மனியில் மக்கள் கூட்டத்தில் புகுந்த கார். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு அதன் எதிராளி ஒருவரை ஆள்மாற்றம் செய்ய இடமளிப்பதா என்பது குறித்து ஆராய்வதற்காக வரும் ஜூன் மாதம் 4ஆம் திகதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அந்த திகதியில் எதிராளி ஒருவரை மாற்றுவது குறித்து தீர்மானிக்கப்படும். அதன் பின்னரே வழக்கின் விசாரணைகள் பற்றி ஆராயப்படும். இன்று வழக்கு விசாரணைக்கு திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி பயஸ் ட்ரக்ஸ் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே வழக்கு இவ்வாறு தள்ளி வைக்கப்பட்டது. வழக்கை இணக்கமாக முடிவுறுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து ஆராய்வதற்காகவே நேற்று வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனினும் வழக்கின் எதிராளிகளான ஸ்ரீதரன் எம்பி, குகதாசன் எம்பி மற்றும் முன்னாள் எம்பி யோகேஸ்வரன் ஆகியோர் சார்பில் வழக்கை முடிவுறுத்துவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்து நேற்றைய விசாரணையில் கடும் வாக்குவாதங்கள் இடம்பெற்றன. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கட்சியின் மத்திய குழுவில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு அது பற்றி தாம் ஒரு எதிராளி என்ற முறையில் நீதிமன்றத்திற்கு விவரமாக விடயங்களை சமர்ப்பித்திருக்கையில் மேற்படி 3 எதிராளிகளும் கட்சிக்கு தெரியாமல் கட்சியை இருட்டில் வைத்துக்கொண்டு தம்பாட்டில் ஒரு திட்டத்தை, அதுவும் முன்னைய இணக்க ஏற்பாடுகளுக்கு மாறாக முன்வைத்து இணக்கத்துக்கான வாய்ப்பை வேண்டுமென்றே குழப்பி அடிக்க முயன்றுள்ளனர் என்று எதிராளிகளில் ஒருவரான ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சுமந்திரன் தமது தரப்பில் தாமே முன்னிலையானார். கட்சியின் செயலாளர் மருத்துவர் சத்தியலிங்கம் மற்றும் நிர்வாக செயலாளர் குலநாயகம் ஆகியோர் சார்பில் சட்டத்தரணி சயந்தன் முன்னிலையானார். கட்சியின் கொழும்பு கிளையின் தலைவர் ரத்ன வடிவேல் சார்பிலும் சட்டத்தரணி ஒருவர் முன்னிலையானார். சுமந்திரன், சத்தியலிங்கம், குலநாயகம், ரத்ன வடிவேல் ஆகிய எதிராளிகள் கட்சியின் மத்திய குழு தீர்மானத்தின்படி 156 உறுப்பினர்களுடன் கட்சியின் மாநாட்டை நடத்துவதற்கான இணக்க திட்டத்திற்கு தாங்கள் சமர்ப்பிக்கிறார்கள் என தெரிவித்தனர். அதே சமயம் ஸ்ரீதரன், குகதாசன், யோகேஸ்வரன் ஆகியோர் 324 உறுப்பினர்களுடன் கட்சியின் மத்திய குழுவை கூட்டுவதற்கு திட்டத்தை வலியுறுத்தினர். இதையே ஆரம்பத்தில் எதிராளியான சுமந்திரன் தெரிவித்திருந்தார் என்று அவர்கள் மூவர் சார்பிலும் முன்னிலையான சட்டத்தரணி விவேகானந்தன் புவிதரன் தெரிவித்தார். வழக்கின் எதிராளிகளுக்கு இடையே கருத்து முரண்பாடுகள் இருப்பதை விசனத்துடன் சுட்டிக்காட்டிய வழக்காளி தரப்பு சட்டத்தரணி இக்காரணத்தினால் இணக்கமான தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் அருகியுள்ளன என்றும் வழக்கு விசாரணை நடத்தியே முடிவு காண வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த சமயத்தில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வழக்கின் எதிராளிகளில் ஒருவரான கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா அப்பதவியிலும் இல்லை, அவர் உயிரோடும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதனால் இந்த கட்சி இடத்திற்கு பதில் தலைவரின் பெயரை வழக்கில் எதிராளியாக சேர்ப்பதா என்பது குறித்து தீர்மானிப்பதற்காக வழக்கு திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அந்த திகதியில் கட்சியின் பதில் தலைவர் என கருதப்படும் வழக்காளியாக சேர்க்கப்பட வேண்டுமா என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்தது. அந்த விடயம் தீர்மானிக்கப்பட்ட பின்னரே வழக்கை விசாரிப்பது குறித்த முடிவை நீதிமன்றம் எடுக்கும் என்றும் கூறப்படுகின்றது. அதனால் இந்த வழக்கு விசாரணை வர நீண்ட காலம் செல்லும் என்று சட்ட வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலை சிந்துபாத் மயானத்தில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது பல்வேறு சந்தேகங்களையும் அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மயானத்தில் நல்லூர் பிரதேச சபையினால் மின்தகன எரியூட்டி அமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய மயானத்திற்குள் கிடங்குகள் வெட்டிய போது இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த மயானத்திற்குள் எரியூட்டி அமைப்பதற்கான நல்லூர் பிரதேச சபையினால் ஒப்பந்தக்காரர் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எரியூட்டி அமைப்பதற்கான கிடங்கு வெட்டிய போது மண்டையோடு உட்பட மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து ஒப்பந்தக்காரர்களால் நல்லூர் பிரதேச சபைக்கு இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இதனை பார்வையிட்டனர். இந்த நிலையில் எலும்பு கூடுகள் மனித எச்சங்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ மனித எச்சங்களாக இருக்கலாம் என சந்தேகித்த ஒப்பந்தக்காரர்கள்
தம்மால் தொடர்ந்து பணியாற்ற முடியாது என தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்து அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்திய பிரதேச சபை செயலாளர் மயான அபிவிருத்தி சபையிடம் இது குறித்து தெரிவித்ததுடன் குறித்த ஒப்பந்தத்தின் தொடர் பணிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த எலும்புக்கூடுகள் எப்படி எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர். நாட்டில் அமலாக்கப்பட்ட தற்காலிக மின்வெட்டு இன்று முதல் அமல்படுத்த மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவை ஏற்படின் மாத்திரம் முன் அறிவித்தலுடன் மின்வெட்டு இடம்பெறும் என்று மின்வெளு அமைச்சு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்சார தடை காரணமாக நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தில் உள்ள 3 மின் பிறப்பாப்பிகள் செயலிழந்தன. இதன் விளைவாக மின்சார தேவையை நிர்வகிக்க முடியாததால் திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் 1.5 மணி நேர மின்வெட்டை அமல்படுத்த இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்தது. இருப்பினும் பௌர்ணமி தினம் என்பதால் நேற்று முன்தினம் மின்வெட்டு மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் விசேட சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர். கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் நேற்றைய தினம் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து சுமார் 2 மணித்தியாலங்கள் கலந்துரையாடப்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அனுர பிரியதர்சன யாப்பா, சுசில் பிரேமஜயந்த, மஹிந்த அமரவீர, நிமால் ஸ்ரீபால டி சில்வா, உதய கம்மன்பில, நிமல் லான்சான்ச, ராஜித சேனாரட்ன, ருவான் விஜயவர்தன, சாகல ரட்நாயக்க உள்ளிட்டவர்களும் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை எனவும் நட்பு ரீதியான கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிஎக்ஸ் உரிமையாளர் எலான் மேக்ஸின் ஆளுகைக்கு உட்பட்ட அமெரிக்க அரசாங்க திணைக்களத்தினால் பயனற்றதாக கருதி நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் திட்டங்களில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த 2 திட்டங்கள் உள்ளடங்கியுள்ளன. அமெரிக்காவின் அரசாங்க செயற்திறன் திணைக்களத்தின் எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் பட்டியலின் பிரகாரம் பயனற்ற செயற்திட்டங்களாக கருதப்பட்டு 199 திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. சுமார் 35 முகவர் அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் கடந்த 2 தினங்களாக பகிரந்தப்பட்ட ரீதியில் ஆராயப்பட்டு இந்த 199 திட்டங்களும் நிறுத்தப்பட்டிருப்பதாக அரசாங்க செயற்திறன் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி இலங்கையில் காலநிலை மாற்று சவால்களை சீராக்க கையாள்வதை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டு வந்த ஆசிய பசிபிக் இலங்கை காலநிலை மாற்று சவால்களை இழிவளவாக்கல் செயற்திட்டம் மற்றும் கலாசாரங்களுக்கு இடையிலான தொடர்பாடல் வலையமைப்பு தொடர்பான பயிற்சி பட்டறைகள் நடத்துதல் ஆகிய 2 நிறுத்தப்பட்டுள்ளன. மொழி உரிமையை போலீசார் மீறுவதாக வேலன் சுவாமிகள் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதாவது வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி போராட்ட வழக்கு நேற்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் நடைபெறவிருந்தது. குறித்த வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகளுக்கு எதிராக கிளிநொச்சி போலீசாரால் கடந்த வருடம் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா போலீசார் சிங்கள மொழியில் இவ்வழக்கு அறிவித்தலை தனக்கு வழங்கியுள்ளமை மொழியுரிமை முற்றாக மறுக்கப்பட்டுள்ளதை வன்மையாக கண்டிக்கிறேன் என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான வேலன் சுவாமி தெரிவித்திருந்தார். வருடாந்தம் சுமார் 1200 சிறுவர்கள் புற்றுநோயாளர்களாக அடையாளம் காணப்படுவதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் நிணநீர் சுரப்பி புற்றுநோய், எலும்பு நோய் புற்றுநோய் மற்றும் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவர்களில் வருடாந்தம் சுமார் 250 சிறார்கள் உயிரிழப்பதாகவும் தேசிய புற்றுநோய் ஒழிப்பு திட்டத்தின் சமூக விசேட வைத்திய நிபுணர் சுராஜ் பெரேரா தெரிவித்துள்ளார். குழந்தை பருவத்தில் ஏற்படும் புற்றுநோயை தடுப்பதற்கான இயலுமை குறைவாக உள்ளதாகவும் சமூக வைத்திய நிபுணர் கூறியுள்ளார். குழந்தை பருவ புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து விரைவில் அதற்கான சிகிச்சைகளை உரிய முறையில் பெற்றுக்கொள்வதன் மூலம் அதனை இலகுவில் குணப்படுத்தலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
ஜெர்மன் நகரமான முனிஸில் மக்கள் கூட்டத்தில் கார் ஒன்று மோதியதில் சுமார் 20 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மினியோக் பாதுகாப்பு மாநாடு நாளை இன்று தொடங்க உள்ள நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மியூனிக் தீயணைப்பு படையினரை மேற்கோள் காட்டி குறைந்த 20 பேர் காயமடைந்துள்ளதாக செய்தித்தளமான போகஸ் தெரிவித்துள்ளது. அவர்களில் சிலர் படுகாயமடைந்துள்ளனர் என்றும் அது மேலும் கூறுகின்றது. அவசர சேவைகள் சுமார் 20 பேர் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும், ஆனால் எத்தனை பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்பது குறித்து தற்போது தங்களுக்கு எந்த தகவலும் இல்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.